ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முருகன் துணை வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? முருகனோட அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம்னு நம்புகிறேன். நாளைக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த நாள். ஏன்னா செவ்வாய்க்கிழமையும் சஷ்டி திதியும் சேர்ந்து வருது. சில டைம் தான் சஷ்டி திதியும் செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்து வரும். அதனால் நம்ம முருகன்கிட்ட நமக்கு தேவையான எல்லாத்தையும் கேட்போம். கண்டிப்பாக முருகன் அதை நடத்தி கொடுப்பாரு. இந்த வீடியோ போன சஷ்டிக்கு எடுத்த வீடியோ, எடிட் பண்ணி கொடுக்க லேட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வளர்பிறை சஷ்டிக்கு எடுத்த வீடியோ. அபிஷேகம் பண்ணுறதுக்கு நான் பால், மஞ்சள், குங்குமம், விபூதி 4 பொருளும் பூ அர்ச்சனைக்காண்டி வச்சுருந்தேன். நாளைக்கு எல்லோரும் கண்டிப்பாக முருகன் கோயிலில் போய் வழிபடுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. பால் அபிஷேகம் பண்ணும்போது முருகரோட முகம் பார்க்க எப்பயுமே ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், அழகாக இருக்காங்கல்ல. நாளைக்கு முடிஞ்சால் எல்லோரும் வெத்தலை தீபம் போடுங்க. வெத்தலை தீபம் போட முடியலன்னா 2 நெய் விளக்கு வாங்கி போடுங்க. நம்ம முருகன் எல்லாத்தையும் ஏற்றுக்குவார். முடிஞ்சால் கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசமெல்லாம் படிங்க. முடியலைன்னா ஓம் சரவண பவன் 6 தடவை சொல்லுங்கள், போதும். ஓம் முருகா போற்றி, ஓம் சரவண பவ ஓம். முருகனுக்கு அபிஷேகம் பண்ணும்போது மனசு ரொம்ப நிறைவாக இருக்கும். என் பாப்பாங்க பக்கத்தில் உட்காந்து பாடிட்டே இருந்தாங்க. குழந்தைங்களுக்கு அபிஷேகம் பண்ண ரொம்ப பிடிக்கும். இடையில ஒரு தடவை கூட அவங்க அபிஷேகம் பண்ண வீடியோ போட்டிருப்பேன். அபிஷேகம் பண்ணும்போது எப்பயும் பக்கத்தில் உட்காந்துட்டு நானும் பண்ணுறேம்மா சொல்லுவாங்க. இந்த அபிஷேகத்தப்போ தீபாரந்தம் மட்டும் காமிச்சாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா, வீரவேல் முருகனுக்கு அரோஹரா, அரோஹரா. என்னோடய குழந்தைங்களுக்கு கந்த சஷ்டி கவசம் கேட்க ரொம்ப பிடிக்கும். காலையில் எழுந்திரிச்சதும் ஒரு தடவை கந்த சஷ்டி கவசம் போட்டுவிடுவோம். நைட்டு அவங்க தூங்க லேட் ஆகும். சில சமயம் தூங்காமல் இருக்கும்போது ஃபோன் எதுவும் பார்க்காம இருக்கணுன்றதுக்காண்டி நாங்கள் கந்த சஷ்டி கவசம் போட்டு கேட்டு விட்டுட்டே தூங்குவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க அடம் பிடிக்கும்போது, தூங்காமல் இருக்கும்போதெல்லாம் கந்த சஷ்டி கவசம் போட்டு கேட்டு விட்டுட்டு தூங்க சொல்லுங்கள். வீட்டில் முருகன் சிலை இருக்கவங்கெல்லாம் அபிஷேகம் பண்ணுவோம். அப்படி இல்லாதவங்க கோயிலுக்கு போய் விபூதி வாங்கி கொடுங்க. பால் உங்களால் முடிஞ்சது ஏதாச்சும் வாங்கி கொடுங்க. முருகனுக்கு அபிஷேகம் பண்ணும்போது நம்ம வாங்கி கொடுத்த பொருளை பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப மன நிறைவாக இருக்கும். நம்ம முருகனுக்கு அபிஷேகம் முடிஞ்சாச்சு. மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சிட்ருக்கோம். அன்றைக்கி நம்மக்கிட்ட முல்லைப்பூ இருந்துச்சு, ஒரு ரோஸ் இருந்துச்சு. அந்த ரோஸ் நம்ம செடியிலேருந்து பூத்த ரோஸ். முல்லைப்பூவால் அர்ச்சனை பண்ணிவிட்டு 108 போற்றி சொல்லிவிட்டு முருகனுக்கு நெய்வேத்தியமாக பாலும் நாட்டு சக்கரை போட்ட பால் வச்சேன். நம்மக்கிட்ட சரவண பவ தீபம் இருக்குது. அதை ஏற்றி முருகனுக்கு கந்த சஷ்டி கவசம் படித்தோம். பாப்பாக நான் எல்லாம் சேர்ந்து. பாப்பா தீபாரதனை காமிச்சாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா, வீரவேல் முருகனுக்கு அரோஹரா, அரோஹரா. எப்போவும் சாமி கும்பிடும்போது நம்ம முழு முதற் கடவுளான விநாயகரையும் வச்சு கும்பிடணும். அப்படி விநாயகர் சிலை இல்லாதவங்க மஞ்சளில் விநாயகர் பிடிச்சி வச்சு கும்பிடலாம். நம்ம வீட்டு விநாயகருக்கும் முருகனுக்கும் அர்ச்சனை முடிஞ்சிச்சு. எல்லோரும் நல்லா இருக்கணும். எல்லோரும் தீபம் தொட்டு கும்பிட்டுக்கோங்க. ஓம் முருகா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா, வீரவேல் முருகனுக்கு அரோஹரா, கந்தனுக்கு அரோஹரா, வேலனுக்கு அரோஹரா. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.